Good morning, students. 12th Bioswology. Today we are going to discuss about Chapter 9 Applications of Biotechnology. The first part 9.1 Applications in Medicines. மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின்ஸ் மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளில் மறுசேர்க்கை மனித இன்சுலின்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பற்றி, இதில் எப்படி அந்த மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள் எப்படி செயல்படுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் பேரா பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 148. In the early years, insulin isolated and purified from the pancreas of pigs and cows. பார்த்தோம்னா அந்த இன்சுலின் ஆரம்ப காலத்தில் இன்சுலின்ஸ் வந்து பன்றிகள் மற்றும் பசுக்களின் கணையங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இயர்லி இயர்ஸ் ஆரம்ப காலத்தில் இன்சுலின் ஐசோலேட்டட் அண்ட் பியூரிஃபைடு, இன்சுலின் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அண்ட் பியூரிஃபைடு சுத்தப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த இன்சுலினானது பன்றிகள் மற்றும் பசுக்களோட அந்த கணையத்தில் இருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க? இட் வாஸ் யூஸ் டு ட்ரீட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இந்த மாதிரி பிரித்து எடுக்கப்பட்ட அந்த இன்சுலினானது சர்க்கரை நோயாளிகளுக்கு செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில். டியூ டு மைனர் டிஃப்ரென்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமல் இன்சுலின்ஸ் அஸ் கம்பேர்ட் டு த ஹியூமன் இன்சுலின்ஸ், it resulted in the occurrence of allergic reactions in some diabetic patients. இந்த மாதிரி நம்ம விலங்கு இன்சுலின்ஸ் எடுத்து நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விலங்கு இன்சுலினுக்கும் மனித இன்சுலினுக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் அமைப்பில் சிறிய அளவில் வேறுபாடுகள் இருந்தன. இந்த வேறுபாடானது இந்த நோயாளிகளில் இது ஒவ்வாமையை ஏற்படுத்தியது. இட் ரிசல்டட் இன் த அக்யூரன்ஸ் ஆஃப் அலர்ஜிக் reactions in some diabetic patients. Production of insulin by recombinant DNA technology started in the late 1970s. 1970 பிற்பகுதியில் டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்சுலின் உற்பத்தி செய்யப்பட்டது. 1970 பிற்பகுதியில் இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்சுலின் தயாரிக்கப்பட்டது. This technique involved insertion of human insulin gene on the plasmids of E. coli. The polypeptide chains are synthesized as a precursor called the pre-proinsulin. இப்போ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித இன்சுலின்ஸ் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. இத்தொழில்நுட்பத்தில் மனித இன்சுலினுக்கான மரபணு, மனித இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஜீன் மரபணு ஈகோலையின் பிளாஸ்மிட்டில் நுழைக்கப்பட்டது. ஈகோலைன்றது தெரியும், அதோடைய பிளாஸ்மிட்டில் நுழைக்கப்பட்டது. ஒரு தலைமை வரிசை லீடர் சீக்வன்ஸ் முன்புறம் கொண்டு அதை தொடர்ந்த ஏ மற்றும் பி துண்டங்கள் மற்றும் அவற்றை இணைக்கும் சி மற்றும் மூன்றாவது சங்கிலி ஆகியவற்றால் ஆன முன்னோடி பாலிபெப்டைட் சங்கிலியாக முதன்மை முன்னோடி இன்சுலின்ஸ் உருவாகிறது. ப்ரோ இன்சுலின்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். The polypeptide chain has a synthesized as a precursor called the pre-proinsulin which contains, அந்த pre-proinsulins உற்பத்தி பண்ணியிருக்கு, ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா which contains A and B segments linked by a third chain C. நமக்கு இதில் வந்து இன்சுலின்ஸில் A and B செயின்ஸ் இருக்குது நல்லாவே தெரியும், நம்ம நேற்று பார்த்துருக்கோம். அதை இணைக்கக்கூடியது அந்த C செயின் ஒன்று இருக்குது. prepared by a leader sequence and the leader sequence is removed after translations and the C chain is excised leaving the A and B polypeptide chains. இப்போ பார்த்தோம்னா ஒரு தலைமை வரிசையை முன்புறம் கொண்டு அதை தொடர்ந்த A மற்றும் B துண்டங்கள் மற்றும் அவற்றை இணைக்கும் C என்னும் மூன்றாவது சங்கிலி ஆகியவற்றாலான முன்னோடி பாலிபெப்டைட் சங்கிலி நமக்கு கிடைக்குது. இந்த சங்கிலி வந்து என்னது, மொழிபெயர்ப்புக்கு பின் தலைமை வரிசையும் சி சங்கிலியும் வெட்டப்பட்டு நீக்கப்படுவதால் அதில் இருக்கக்கூடிய தலைமை வரிசையும் சி சங்கிலியும் வெட்டப்பட்டு நீக்கப்பட்டு ஏ மற்றும் பி சங்கிலிகள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன. இதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரி ரீகாமினன்ட் இன்சுலின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்படுது.